புகழோடனே வந்தேன் தெரியாது புதல்வியான சொகுசார இணைகின்ற குந்தாதேவி மாரடைத்து மண் மீது விழுந்து அழுவாளப்போ மற்றவளுக்கு தாண்டி தெரியும் பிள்ளையினுடைய அருமை மற்றவளுக்கு தெரியுமா தெரியாது. 1000 கல்யாணம் கூட ஒரு மகன் பண்ணட்டும், ஆனா அந்த பெத்தனஞ்சம் துடிப்பதை போல எவளாலையும் ஆட முடியாது. ஓடி வருவாள் குந்தி தேவி, என்னை தூக்கி என் கண்ணே நான் பெற்ற என் செல்வமே அப்படி கதையும் அடி மீது தூக்கி வைத்து ஏன் முடியாண்ட கர்ணா நீ இப்படி சாம்பல் ஆகிவிட்டாய் என்னை மடி மீது தூக்கி வைத்து என்னை அழிவாளப்போ என்னை மதிகுலத்தான் என்று அறிவாய் போடி பண்ணி இல்லையா எனக்கு அழுவா அன்னைக்கு தெரியுமா ராஜாக்கள் புத்தி தேவி யாரு இந்த கர்ணன் யாரு இந்த புனரிங்க யாரு அப்படின்ற உண்மை நான் இறந்த பிறகுதான் உனக்கு தெரியும் அது உள்ள உனக்கு தெரியாது அதனால போய்வான்னு ஒரு வார்த்தை அது பாரிக்காக புத்தமாக தரையில அமரமாகிய குருட்சேத்திர பூமி புறப்படுகின்ற காலம் இதை அறிந்த உலக ரட்சகன் சாட்சாக பெருமான் நாராயணன் கண்ணனும் வெள்ளாளையாய் வாய்க்குள்ள வீரகாந்தவனும் அபரமாகிய குருட்சேத்திர பூமி வருகின்ற விதத்தை உங்கள் சிதாமியன் பாக்கியம் நான் தங்கர்த்து
வெற்றி சங்கை முழக்க வேண்டியதுதானே அது இருக்கட்டும். அறிவாற்றல் தெரிந்தோர் திறந்த சபை இச்சபையை தோன்றும் எம்மையான யார் சாமி? என்னடா என்னை முதற்கண் கண்டவுடைய நீ கோவிந்தா 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 என்று விடுத்த குரோசை இந்த அந்த கடாகளில் இடிந்து அதிர்ந்து கொண்டு அபார குரோசை. ஆமா, அது எதனை குறிப்பிட்டாய் சாமி? ஏரிக்காரிய வழியாக நடந்து வருவர். அந்த வழியே உங்கள் கோவிந்தன் குறைய கண்டு. ஆமா, கோவிந்தன் அப்படி. முடியாது. யார் சாமி? தெரியாது இல்லையா? திருவருளால் உலகில் மனித்து காந்தி வரலாம் வரவும் கடவுளாகி அது மலையரங்கல் எரியோச்சும் ஆதினை உலக மாலையனால் அர்ஜுனருக்கு வரபோதும் உபதேசித்தான் அழைப்பும் மாதவன மார்பினாலை திருமாலை அரக்கர் குல தேவர் செல்வம். இது துவாபர யுகம் மூன்றாவது. முதல் இறைதாயகத்திலே இத்தங்கை எங்காலையை சொல்லிக்க நான் கொடுத்த வாக்கின் பிரகாரம் கபாலத்தில் எண்ணி அபார போர்கள் விளைவித்தேன். இந்த துவாபர யுகத்தோடு கபாலத்தில் எழுப்பிவிட வேண்டும் என கருதி பெரும்போர் நலம் தேடி வருகிறது. ஏமனுக்கு நிகழாய் ஏமதத்தின் நதியோடு நேற்று 17 நாட்கள் இருக்க முடியும். இன்னும் என்ன செய்ய இருக்கிறேன் என்றால் சேலையை அழைத்தையும் பின்பொரு நாளில் பின்பொரு நாள் இன்னைக்கு 17 முடிந்தது. இருப்பது என்ன 18ஓடு அனைவரையும் கொண்டு கொடுப்பேன் சொல்லார். ஆயுதம் பாரத யுத்தத்தில் யாரும் எடுப்பதாக கிடையாது. ஆயுதம் நான் கருத்தில் கொண்டதே கிடையாது. ஆனால் அழிவு எல்லாம் யாரால்? என்னுடைய சொல்லார். அடிய வார்த்தை கொஞ்சம் அடைக்கிறதா இருக்கும். நம்ம அழிச்சிருவீங்களா சொல்லாலே? அதல்ல, கோபத்தை தவிர்த்தவன் கோவிந்தன். ஆமா, ஆனால் குறிப்பாக உணர்ந்து விட்டால் அப்புறம் அடிக்காத விட மாட்டேன். கண்டிப்பா அது தெரியும். வாட்டர் வந்தா ராவா அரவக்குடியோன் சேனைகள் அனைத்தையும் தும்சம் செய்து விட்டேன். நாளை ஒரு நாளோடு வரவெளியே இருந்திருப்பார். இன்று விழாக்கோளம் யாருக்கு? ஐயா பிச்சைக்கார ஐயா பிச்சைக்கார விளையாட்சி அவர்களுக்கு மோட்ச தீபாவளி கேள்வி. ஆமா, மோட்சம் என்றால் பகவான் வைகுந்த வாசல் எம்பெருமான் நாராயணன் மோட்சம் அடைகிறது ஏராளமான மோட்சம். ஆமா, வைகுந்த சாம்ராஜ்யங்கள் கொடுத்தது ஏராளம். இருப்பினும் கஜேந்திர மோட்சம் சிறப்பம்சம் கொண்டது. எப்படி சாமி? கஜேந்திரனுக்கு பகவான் மோட்சம் கொடுத்தாரே அதுதான் சிறப்பு. எப்படி சாமி? எப்படி? ஏன் என்றால் அந்த மனிதன் நீண்ட நாட்களாக வசித்த கலாயம் சொல்லக்கூடிய முதலை கஜேந்திரனுடைய யானைக்கு அழைத்துக் கொள்ளும். முதலை ஜலத்தில் குழி இருக்கிறது, யானை கரைக்கிறது. ஜலத்தில் உள்ள வரை முதலை தான் பலாதி. கரைக்கு வந்தால்தான் யானை பழகிறது. இருப்பது ஜலத்தில் அந்த கராய சொல்லக்கூடிய முதலின் வாயில இருந்து கஜேந்திரனுடைய யானையால் மீட்சி பெற முடியவில்லை.
இப்படி இரண்டும் இழுத்து மறித்து தர்க்கமிட்ட காலம் இருக்கிறதே ஏவாண்டு ஓராண்டு காலம். எங்கப்பா ஒரு நாள் அவையை கூட எழுப்பியது. ஆனால் ஒரு தேவதையாலும் அருள் கிட்டவில்லை. அச்சத்திலே உண்மையான யானை குதிக்கையை விரைய தூக்கி யாரை கோரி எவ்வாறு குதித்ததெல்லாம்